பார்க்கலாம் வர முடியல. சரி, சம்பளம் கோழி போடுங்க. அப்படியே இருக்கு. நீட்டுக்கு பார்க்கலாம். கீழே வைங்க. இடுப்பு வரும் வளையமா பாருங்க. புட்டு இருக்கிறதுனால தான் வரல. அப்போ நம்ம வைத்தியம் பண்ணால் வராதுங்கிறீங்க. அப்படியே கீழே குடிங்க பார்க்கலாம். முன்ன சொன்ன மாதிரியே. தெரியுதுங்களா? சரி, தள்ளி உட்காருங்க. குறும்படம் தான். கட்ட வேலை தொடங்கி பார்க்கலாம். இப்போ கை நீட்டுங்க. முன்ன இப்படி வந்துச்சா? ஸ்ட்ரெயின் பண்ணி வர வேண்டியது. முன்ன ஸ்ட்ரெயின் பண்ணவே முடியாது உங்களால். முன்ன அது கூட வராது. முன்ன வராது அது கூட. சரிங்களா? முன்ன வரவே வராது. பின்னால் தான் முதுகு இருக்கும், முன்னால் வராது. சரிங்களா? சம்பளம் கோழி போடுங்க. ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் இருங்க. முன்ன இது கூட உட்கார முடியாது. நேராக உட்காருங்க. கையெடுங்க. கையை 2 கால் மேலேயும் வைங்க. நேராக உட்காருங்க. அப்படி உட்காருங்க. ஃப்ரீயாக விடுங்க. முன்ன இந்த மாதிரி உட்கார முடியாது. புரியுதுங்களா? முன்ன சாதாரணமாக இப்படி உட்கார முடியாது. வைக்கங்களா? எழுந்திரிச்சு நில்லுங்க. அப்படியே கீழே குனிஞ்சு கட்ட வேலை தொடங்கி பார்க்கலாம். தெரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? வாய் திறந்து பேசுங்க. ஆமாம், டிஃப்ரெண்ட் தெரியுதா? இன்னொரு தடவை கீழே குனிங்க. தொடுங்க பார்க்கலாம். தொடுங்க. கையை நீட்டாத நண்பா. கையை நீட்டாதீங்க. நீங்கள் நீட்டுங்க. ஒன்றும் இல்லை. ரைட்டு. முன்ன இதை கூட பண்ண முடியாதுல்ல. கை மேலே தூக்கி பாருங்க, கீழே இறங்கி பாருங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இன்னும் தள்ளி நில்லுங்க. சென்டரா, அதாவது இப்படி நீட்டலாம். மேலே தூக்கும். இப்படி இந்த கை பின்னால் கொண்டு போங்க. கீழே குனிஞ்சு பாருங்க. கீழே குனிங்க. உன்னை இதெல்லாம் பண்ண முடியாது. புரியுதா? உன்னை இதெல்லாம் பண்ண முடியாது. பண்ணுவீங்களா? அப்படியே பிடிங்க. எந்த அளவுங்க இங்கே கட் பண்ணிடாதீங்க. போங்க. உங்கள் பேர் என்ன? சார்லஸ். வேகமாக சொல்லுங்க, காது கேட்காதாங்க. சார்லஸ். சரி. என்ன ஊர்? பாண்டிச்சேரி. எந்த ஏரியாவில் வந்துருக்கீங்க? நெல்லித்தோப்பு. எங்க? நெல்லித்தோப்பு. வேகமாக சொல்லுங்க. நெல்லித்தோப்பு, பாண்டிச்சேரி. என் குரலுக்கு உங்கள் குரலுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால சரிங்களா? வேலை நீங்கள் சொன்னதுக்கு நான் சொன்னது ஏகப்பட்ட வித்தியாசம் தெரிஞ்சிருக்கா இல்லையா? தெரிஞ்சிருக்கு. ஆனால் சொல்லும் போது கோவப்பட்டீங்களா? இப்போ எப்படி இருக்குது? எப்படி ஃப்ரீயா இருக்குது? மருத்துவம் செஞ்சதுனால ஃப்ரீயா இருக்குது. வச்சு சுழுக்கு எடுத்தீங்க. இதுக்கு பேர் சுழுக்கு இல்லை, இதுக்கு பேர் வர்மா. சரிங்களா? ஏதோ சுழுக்கு. அதாவது நாங்க உன்னை எங்கேயோ உதச்சுனா புரிஞ்சு எடுத்தீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது ஆமா, ஏதோ கொஞ்சம் பெயின் அதிகமா இருந்தது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. முன்ன கீழே குனிய முடியாது, நிமிர முடியாது. நடக்கும்போது எப்படி நடப்பீங்க? கொஞ்சம் வலிப்பாக. நடக்கும்போது ஃப்ரீயா தான் இருந்தது. உட்கார முடியாது. முன்ன இப்படி நேரம் நிற்க முடியாது தெரியுமா? எப்படி நின்னீங்க தெரியுமா? இப்படி நிற்கிது. பெட்டக்ஸ் பின்னால போகும். புரியுதுங்களா? இப்படிதான் இருப்பீங்க. இப்ப நேரம் நிமிர்ந்து நிற்கிறீங்க. தெரியுதா? அதோட டிஃபரெண்ட் தெரியுதா? எப்படி நின்னீங்கன்னே மறந்து போயிடுச்சு. அடி வாங்கினது நானு, எனக்கு தான் வலிக்கலான்னு தெரியும். இதுக்கு பேர் அடி இல்ல, அழுத்தம் கொடுக்குறது. ஆமா, ப்ரெஷர் பாயிண்ட் தான் எல்லாமே. ஆமா, இங்க வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க இல்ல. ஒன்லி இப்ப நீங்க ஏதாவது அது மாதிரி பண்ணணும்னா, அடிச்சுனா உதச்சுனா அழுத்தம் மட்டும் கொடுத்தேன், ப்ரெஷர் கொடுத்து உங்க நரம்பு ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க, அவ்வளவுதான். சரிங்களா?
இப்போ இங்க வந்து பண்ணுனீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு டிஃபரெண்ட் சொல்லுங்க. கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், டிஃபரெண்ட் தெரியும். எப்படி அடிச்சு வெளுத்தது அப்புறம் கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியும். சரி, எத்தனை வருஷமா இது உங்களுக்கு? ஒரு 5 வருஷம். 5 வருஷமா 5 வருஷம் இந்த பிரச்சனையில் அவதிப்பட்டீங்க. இப்போ எப்படி கீழே குனியறதுக்கு நல்லா இருக்குதா? புரியுது, நல்லா இருக்குது. இன்னும் இந்த கொஞ்சம் இந்த பெயின் இல்லை, அது 2-3 நாள் கழிச்சு தான் நல்லா ஆமாம் எஃபெக்ட் தெரியும். ஏன்னா இந்த வயிறு பாருங்க, முன்ன விட இப்போ யாப்பம்லாம் வராது இல்லை, இப்போ யாப்பம் வந்திருக்கும். சரிங்களா? ஆமாம், கொஞ்சம் இந்த காசு மட்டும்தான் வந்து 2 நாள் ஆகும், குறையிறதுக்கு 2 நாள் ஆகும். அதாவது ஏப்பம் ஆமாம் ஃப்ரீயாக ஆகும். நீங்கள் வேணா கூட போய் இப்போ கூட போய் 10 ரூபாய்க்கு டேப் வாங்கிட்டு வந்து இதே இடத்துல அவர் டைலர் தான் அப்படியே குளித்தீங்கன்னா எந்த இடத்துக்கு நேரம் பிடிக்குதுன்னு சொல்லி நல்லா அளந்து காட்டிடுவாரு. ஆமாம், இந்த தொப்பை எத்தனை இன்ச்சு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நீ வந்து திரும்ப நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது அப்போ அளந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சாவது குறைஞ்சிருக்கும். அது வயிறு குழம்பு கிடக்கும். சரிங்களா? இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு நல்லா பசி எடுக்கும். சரிங்களா? இந்த நெஞ்ச கரிப்பு யாப்பம் அதெல்லாம் சரியாயிடும். சரிங்களா? வாங்க, வாழப்படி வாங்க, எஸ்கே லாட்ஜ் வாங்க. ஐயா வந்து பார்த்துருக்கிறாரு, நல்லா இருக்காரு. முன்ன அவர் ஆனால் இவர் நினைச்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் இவரோடைய உடம்புக்கு ஹெவியான ட்ரீட்மெண்ட்டு தான். கீழே குடிக்க முடியாது, நிமிர முடியாது. நிற்கும் போது பாருங்க இப்படி நெளிச்சுக்கிட்டு தான் நிற்பார். இப்போ நேரம் நிற்கிறாரு. அதனால் நம்பி வாங்க. நரம்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும். நன்றி, வணக்கம்.